தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி சார்பில் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடத்த இருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, காந்தி அவருடைய பிறந்தநாள். மது ஒழிப்புக்காக அப்பவே சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் திரு காந்தி அவர்கள். தேசத்தின் மகாத்மா அவருடைய பிறந்த தினத்தில் விசிகா முன்னெடுப்பது அந்த கட்சியினரிடம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட, ஆனால் இந்த மாநாடு தொடர்பாக அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு அதிமுகவை அழைப்பீர்களா அப்படின்னு சொல்லி நிருபர்கள் திருமாவளவன் அவரிடம் கேட்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சாதியவாத கட்சிகள், மதவாத கட்சிகள் தவிர்த்து ஜனநாயக சக்திகள் அனைத்துமே ஒருங்கிணைந்து இதில் பங்கேற்கலாம், அதில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அதிமுகவும் பங்கேற்கலாமா அப்படின்னு சொல்லி அதிமுக பங்கேற்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இது உடனே திமுக தரப்பை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக திமுகவின் செய்தி தொடர்பு தலைவராக இருக்கக்கூடிய டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணியில் விசிகா இருக்குது, எதிர்முகமான அதிமுக மாநாட்டுக்கு அழைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை எப்படி பேசுறாரு அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் மற்ற அமைச்சர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு என்ன சொல்றாரு அப்படின்னா, விசிகா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும், நல்லது தான். அதே சமயம் அரசின் சார்பிலையும் இந்த மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளையும் தீவிரமாக திமுக அரசு முன்னெடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் குறிப்பிட்டிருந்தார். ஒரு பக்கம் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட நமது நிருபர்கள் எல்லாமே போய் கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக பங்கேற்பது அவங்களுடைய விருப்பம், பங்கேற்று போட்டோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடந்து போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் முன் வச்சா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக பங்கேற்பது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்போ விசிகா இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ரீதியில் ஒரு முடிவுக்கு திமுக வந்திருக்கா அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு விதத்தில் யோசிக்க தோணுது. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவங்க விசிகா திமுகவின் டிமாண்ட் வைத்தது 3 தொகுதி வேணும் அப்படிங்கிறதான். 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி இந்த முறை கம்பல்சரியாக எங்களுக்கு வேணும், எங்களுடைய கட்சி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதன் காரணமாக நீங்கள் ஒரு 3 தொகுதி எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாங்க. பட் அதிமுக பக்கம் 4 தொகுதி அல்லது 5 தொகுதியிலே அவங்க தர முன் வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் திரும்ப மக்கள் மத்தியில் சொன்னது என்ன அப்படின்னா, இல்லை பாஜக வீழ்த்தணும் இந்த முறை, அதற்காகவே தான் இந்தியா கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த 2 சீட்டுக்கு ஓகே சொல்லியெல்லாம் போனாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் கட்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் விரும்புகிறாங்க. ஸோ இதன் காரணமாகவே கடைசி நேரத்தில் அவங்க திமுக எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையின் போது அவங்க என்ன மாதிரியானாலும் டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை மையமாக வைத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக குறைஞ்சது ஒரு 12லிருந்து ஒரு 15 சீட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை இப்போவே நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் திமுக போடுற கணக்குக்கும் நம்ம வைக்கிற டிமாண்டுக்கும் கொஞ்சம் ஒத்து வரும் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருப்பதாக ஒரு தகவல். ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுகவினரும் திரும்ப அழைப்பை வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விசிகா ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எங்களை அழைத்திருக்கிறது, அதில் மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் பங்கேற்போமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அதிமுக கட்சி தலைமையும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். ஆனால் இருந்தாலும் கட்சி தலைமை சொன்னால் நிச்சயமாக பங்கேற்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்போ விசிகா மேடையில் வைகை செல்வனோ அல்லது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோ இல்லை வேறு யாரோ ஒரு முக்கிய பிரதிநிதிகளோ அதில் கலந்து கொண்டா அப்போ அந்த மேடையில் அதிமுக வைத்துக்கொண்டு திமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருகிறார் திரும்ப அப்படிங்கிற ரீதியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் மட்டும்தான் எனக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு சாய்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு இன்னும் 2 சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் தான் ஒரு பக்கம் அதிமுக முகத்தையும் இன்னொரு பக்கம் தாவேகா முகத்தையும் காட்டுறாரு திரும்ப. தாவேகா பக்கம் போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறத அதை நம்ம பிற்பாடு பேசலாம். பட் அதிமுகவோட ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றாங்க. அன்னைக்கு ரவிக்குமாரும் செல்வ பெருந்தையும் ஜெயிச்சாங்க. ஸோ இதை மையமாக வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக
திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரோ திருமா அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து பார்க்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் விசிகாவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எஸ் பாலாஜி, செய்யூர் பாபு, சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சில நேரங்களில் மட்டும் திமுக வந்து ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா அதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மற்ற நேரங்களில் அவங்க ஆதரித்து தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த விதத்தை பார்க்கும்போது இவங்களாம் வந்து அதிமுக கூட்டணியை விரும்புவாங்களா அப்படிங்கிறதுலையும் ஒரு கேள்வி எழுப்ப தான் தோணுது. ஸோ இது தொடர்பாக நம்ம சில மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சனம் வந்து பேசும்போது அதிமுக தரப்பில் வந்து சில 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து விசிக தலைமையோட வந்து பேசியதாக வந்து ஒரு தகவல். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம கூட்டணிக்கு வாங்க, 2026 குறைஞ்சது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு 20லேருந்து ஒரு 25 சீட்டு கன்ஃபார்மாக தர்றோம். நீங்கள் ஏன் அங்கே வந்து ஒரு 6 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் வந்து நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் நம்மக்கிட்ட வாங்க, உங்களுடைய கேப்பபிலிட்டி எங்களுக்கு தெரியும், ஒரு குறைஞ்ச ஒரு 20 சீட்டாகவும் நாங்கள் தர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க அழைத்திருப்பதாக ஒரு தகவல். ஆனால் இன்னைக்கு அதிமுக இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. இப்போ அதிமுக பக்கம் இருக்கிற பெரிய கட்சி ஒன்று எது அப்படின்னா தேமுதிக மட்டும்தான். அதற்கு அடுத்ததாக புரட்சி பாரதம், புதிய தமிழகம் கட்சி வந்து இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சீட்டு ஒரு 2 சீட்டு மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப திரும்ப அந்த பக்கம் போனார் அப்படின்னா நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே வந்து சற்று யோசிப்பாங்க. திரும்ப அங்கிட்டு போறாரு, அப்ப நமக்கும் நிறைய விஷயங்கள்ல திமுக அரசினால வந்து ஒரு பெனிஃபிஷியன்சி இல்லை. ஸோ அதன் காரணமாக நம்ம அந்த பக்கம் போகலாம், கொஞ்சம் சீட்டும் அதிகமாக கிடைக்கும், நம்ம கட்சியும் வளர்ப்பதற்கான ஒரு சாத்தியம் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு மதிமுக என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளை எதிர்பார்த்த மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க, திருச்சியை மட்டும். அந்த திருச்சியில் கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநகர செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாருமே அங்கே வந்து திமுகவின் சார்பில் வற்புறுத்த துரை வைகோ ஒரு கட்டத்தில் வெடிச்சு போய் வந்து கண்ணீர் விட்டு அழுதலாம் அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். நான் வந்து செத்தாலும் நான் வந்து மதிமுக காரணம் தான் சாவேன், ஒருபோதும் நான் வந்து இந்த சின்னத்தில் உதயசூரியன் நிற்க மாட்டேன், நான் தீப்பெட்டி சின்னத்தில் தான் நிற்பேன், ஒரு தனி சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படிலாம் வந்து சொன்னார். அப்புறம் அந்த தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி நின்னாலும் கூட அவருடைய வெற்றிக்கு ரொம்பவே பாடுபட்டவர்கள் யார் அப்படின்னா அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கே.என். நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தான். இது அவரே மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அப்படி இருக்க மதிமுகவுடைய இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து அறியப்படுறாங்க. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு மதிமுகவும் சற்று யோசிக்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல மதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுமே தயவு செய்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போக வேணாம். ஏற்கனவே வைகோ அவர்கள் பல முறை அங்கிட்டும் இங்கிட்டும் ஸ்டண்ட் அடித்து எங்கள் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு, தயவு செய்து திமுக கூட்டணியில் இருப்பதே நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அவங்க அவ்வளோ சீக்கிரம் திமுக விட்டு வெளியே வர மாட்டாங்க. பட் திருமாவுக்கு ஆப்ஷன் இருப்பதாகவே ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸும் ஒரு பக்கம் வந்து திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை அடிக்கிட்டு வருது. சட்டம் ஒழுங்கு வந்து கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் தீவிரமாக பார்க்க வேண்டி இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தக, கார்த்திக் சிதம்பரம் பல்வேறு நபர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி EVK இளங்கோவன் வந்து திமுகவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஏங்க நீங்களாம் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கருத்து மோதல் வந்து காங்கிரஸ் மேடையில் ஒழித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்கும்போது விசிக வந்து அதிமுகவை நோக்கி நகர்கிறதா அல்லது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் விஜய் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிச்சாதான் அவர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, இவரை நம்பி பயணிக்கலாமா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியை கட்டமைத்தவர்களில் முக்கியமானவராக கருதப்படுபவர் வந்து திருமா. ஸோ இதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஸோ திமுக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2016 மட்டும் மக்கள் நல கூட்டணி உருவாகலை அப்படின்னா நிச்சயமாக அன்னைக்கு வந்து திமுக ஜெயித்ததற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் இவங்க பெருத்த ஓட்டுகள் தான் திமுகவின் தோல்விக்கு வந்து காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு திருமா என்ன மாதிரியான பாலிடிக்ஸை அடுத்து எடுக்க போகிறார், அது மட்டும் இல்லாமல் இந்த மது ஒழிப்பு விவகாரம் உண்மையிலே தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா
ஏகப்பட்ட மதுக்கடைகள் வந்து இருக்குது. ஆனால் 2 ஆட்சியிலுமே வந்து படிப்படியாக தான் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன எடப்பாடி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் 500 கடைகள் குறைச்சாங்க. செந்தில் பாலாஜி அந்த துறையினுடைய அமைச்சரான பிறகு ஒரு 500 கடைகளை வந்து குறைச்சாரு. ஸோ இருந்தாலும் டாஸ்மாகுக்குன்னு ஒரு இலக்கெல்லாம் வைக்கிறாங்க, 50,000 கோடி வருவாய் ஈட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் இதை தாண்டி இதை வச்சு நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து மோசமான பின்விளைவுகளை தான் மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்க்கட்சியும் வந்து குற்றச்சாட்டிட்டு வருது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலின் வந்து அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்து திரும்ப போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இந்த முப்பெரும் விழா, திமுக முப்பெரும் விழா நடந்து முடிந்த பிறகு திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சலசலப்புகளை, மனக்குமுறல்களை, பிரச்சனைகளை தீர்ப்பாரா, அல்லது இவங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துட்டு போட்டுங்க, 2026 இந்த 5 ஆண்டு ஆட்சிக்கான ஒரு சாதனையாக மக்கள் மீண்டும் நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற ரீதியில் ஸ்டாலின் முடிவெடுக்க போகிறாரா, தொடர்ந்து 3 எலெக்ஷனில் அவர் கூட்டணியை தக்க வைத்தது போலவே அதே கூட்டணியை தக்க வைக்க ஸ்டாலின் ஒரு புதிய அஸ்திரத்தை எடுப்பாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.